பெருசா எதிர்பார்க்கப்பட்ட யாஷோட டாக்ஸிக் திரைப்படம் தோல்வி படமா அமைஞ்சிருக்குதா என்ன? கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நடிகர் யாஷ் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் டாக்ஸிக் 1947களில் கோவாவை மையமாக கொண்ட ஆக்ஷன் திரைப்படமா இது உருவாச்சு. கேவிஎன் நிறுவனம் தயாரித்த இந்த படம் நேற்றைக்கு திரையரங்கில் வெளியாச்சு. நடிகைகள் கியாரா அத்வானி, நயன்தாரா, ருக்மணி வசந்த் பெரிய நடிகர்கள் பட்டாலுமே இருந்ததால கண்டிப்பா பயங்கர ஹிட் கொடுக்கும்பா அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 3 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடிய இந்த படம் கடுமையான விமர்சனங்களை பெற்று வருது. திரைக்கதை ரொம்ப மோசமா இருக்குது, எந்த காட்சியுமே சரியா எழுதப்படலன்ட்டு ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய தோல்வி படமாக அமையும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. யாஷ் இப்போ ரீசண்டாக சொல்லியிருந்தாரு, டாக்ஸிக் மிகப்பெரிய விருந்தா ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கிடையே நயன்தாரா ப்ரமோஷனுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. கடைசியில் இப்படியா முடியும்?